ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு இந்த ஃப்ராகோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த எம்ப்ராய்டரி நெட் வந்துட்டு ஒன் மீட்டர் எடுத்திருக்கேன். ப்ளைன் நெட் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம 10 மீட்டர் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் கிரேப் மெட்டீரியல் லைனிங் வந்துட்டு 2.5 மீட்டர் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு கட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த லைனிங் மெட்டீரியலுக்கு பார்த்திங்களா, இதை வந்துட்டு டாப் போர்ஷன் கட் பண்ணுறதுக்கு இது மாதிரி ரெண்டாக மடித்து வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுறேன். கீழேருந்து வந்துட்டு எனக்கு ரெடியில் வந்துட்டு 11 இன்ச்சஸ் வேணும். ஒரு 1 இன்ச்சு சேர்த்து 12 இன்ச்சில் ஹைட் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஹைட் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு இது ஒரு 8 to 9 இயர்ஸ் பேபி அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம 5 ரேஞ்சு மார்க் பண்ணிக்கலாம். நான் ஷோல்டர் வந்துட்டு 5 ரேஞ்சு மார்க் பண்ணியிருக்கேன். அதே 5 ரேஞ்சை வந்துட்டு நீங்கள் கீழே ஆம்ஹோலுக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேயும் அந்த 5 ரேஞ்சு செக் பண்ணிவிட்டு இந்த லைனை வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த மெஷர்மெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 8 இயர்ஸ்லேருந்து 10 இயர்ஸ் வரைக்கும் உள்ளவங்களுக்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? சூட்டபுளாக இருக்கும். இப்போ வந்துட்டு இங்கே இந்த ஆம்ஹோல் ஷோல்டர் ஆம்ஹோல் இந்த அளவுகள் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒன்ஸ் நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். எல்லாமே 5 ரேஞ்ச் வச்சுருக்கேன். இப்போ இங்கேருந்து வந்துட்டு ஜஸ்ட் ரவுண்டை வந்துட்டு நம்ம 4ஆல் டிவைட் பண்ணும்போது என்னென்னா எனக்கு 6.25 அந்த 6.25க்கு மார்க் பண்ணியிருக்கேன். பாருங்கள், 6.25க்கு மார்க் பண்ணதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து 7.25 இன்ச்சுக்கு வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 7 இன்ச்சுக்கு வந்துட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கீழேயுமே 7 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இது ரெண்டுக்கும் வந்துட்டு மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அந்த ஷேப் வந்துட்டு ஈஸியாக கிடச்சிரும். ஓகேங்களா? நம்ம பெரியவங்களுக்கு தான் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு இதுவுமே வந்துட்டு பாடியில் எடுத்து பண்ணணும். வெஸ்ட் ரவுண்டு, ஜஸ்ட் ரவுண்டு, பஸ்ட் ரவுண்டெல்லாம். ஸோ சின்ன பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட் ரவுண்டையே அப்படியே வச்சு அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் மிட் பாயிண்டில் வந்துட்டு உள்ள தள்ளி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஷேப் வந்துட்டு கரெக்டாக கிடச்சிரும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நம்ம சைடில் வந்துட்டு ஷேப் கொடுத்தாச்சு. நம்ம சைடில் எக்ஸ்ட்ரா சீம் அலோன்ஸ் கொடுப்போம் பார்த்தீங்களா, அதுக்கு நான் வந்துட்டு இது மாதிரி 2 இன்ச்சு கொடுக்குறேன். எப்பொழுதுமே சின்ன பிள்ளைங்களுக்குலாம் பண்ணும்போது நம்ம 2 இன்ச்சு கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா டக்குன்னு வந்துட்டு இதாயிருவாங்க. அந்த மாதிரி சமயத்தில் யூஸ் ஆகும். இப்போ வந்துட்டு இந்த ஆம்ஹோல் வளைவு கொடுக்கறதுக்கு 1 இன்ச் கொடுத்து இது மாதிரி பேக் சைடுக்கு வந்துட்டு வரைஞ்சி விட்ருக்கேன். இந்த இடத்துல 1/2 இன்ச் வந்துட்டு ஷோல்டர் ஸ்லோப் கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 இன்ச்சு வந்துட்டு ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணிக்கிறேன். 2.5 இன்ச்சு ஃப்ரண்ட் நெக்கோட வித்துக்கு வந்து நெக்கோட வித்து வந்துட்டு 2.5 இன்ச்சும் ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட் வந்துட்டு 3 இன்ச்சும் இந்த மாதிரி நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த அளவுகள் எல்லாத்தையுமே ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் ஆம்ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைஞ்சி விடணும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நெக்குக்கு வந்துட்டு நான் இது மாதிரி சின்னதாக வந்துட்டு வரைஞ்சி விட்ருக்கேன், ஷேப் எடுத்திருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் நெக்குக்கு ஒரு 1/2 இன்ச் உள்ள தள்ளி இது மாதிரி ஷேப் எடுத்துக்கோங்க. இப்போ டோட்டல் ஹைட் செக் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துலேருந்து ஒரு 3/4 இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ணிவிட்டு இதை கொண்டாந்து இந்த இடத்துல ஷேப் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் வந்துட்டு டிராஃப்டிங் முடிஞ்சு இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த பீஸை வந்துட்டு திரும்ப எகெயின் இது மாதிரி மடிச்சிருக்கேன். ஃபோல்டிங் பக்கத்தில் எனக்கு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரியும் ஓப்பன் பக்கமாகவும் நான் இருந்துகிட்ருக்கேன். இந்த மாதிரி போட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு லைன் போட்டிருக்கேன் மார்ஜின். இது வந்துட்டு இந்த அன்இவனாக இருக்கிறத வந்துட்டு ட்ரிம் பண்ணுறதுக்காக போட்டுட்டு இதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 1 இன்ச்சு நீங்கள் ஹூக்கோ இல்லை வந்துட்டு நார்மல் ஜிப்போ வைக்கிறதுக்கு இந்த 1 இன்ச்சு கொடுக்கணும். இல்லை நீங்கள் இன்விசிபிள் ஜிப் வைக்கிறீங்கன்னா இந்த 1 இன்ச்சு தேவையில்லை. ஓகேங்களா? இப்போ இது மாதிரி போட்டதுக்கப்புறம் இந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மார்க்கிங்க்கு மேலே இந்த பீஸை வந்துட்டு இது மாதிரி வச்சு அப்படியே இந்த பீஸுக்கு அக்கார்டிங் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். கரெக்டாக இதுக்கு ஈவனாக வச்சு நான் இதே பீஸ் அளவுக்கே நான் அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பேக் சைடில் வந்துட்டு நான் நார்மல் ஜிப் வைக்கிறதுனால வந்துட்டு 1 இன்ச்சு வந்துட்டு உங்களுக்கு வெளியில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்விசிபிள் ஜிப்பெல்லாம் வைக்கிறீங்கன்னா இந்த 1 இன்ச்சு கொடுக்க தேவை கிடையாது. ஓகேங்களா? பாருங்கள், இப்போ வந்துட்டு இது வந்துட்டு நம்மளோட ஃப்ரண்ட் சைடுக்குள்ளே நெக்களவு. இதுலேருந்து ஒரு 2 இன்ச்சு நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கூட்டிக்கிறேன் பேக் சைடுக்கு. ஓகேங்களா? ஃப்ரண்ட்டில் நம்ம 3 இன்ச்சு கொடுத்துருந்தோம். பேக்கில் வந்துட்டு ஒரு 5 இன்ச்சு அந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நம்ம இந்த ஃப்ரண்ட் பீஸில் வந்துட்டு ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அது கட் பண்ணணும். அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணணும். ஸோ ஃப்ரண்ட் நெக்கை வந்துட்டு 2 பீஸ்க்குமே சேர்த்து வச்சு கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அந்த ஷோல்டர் ஸ்லோப் கொடுத்துருந்தோம் பாருங்கள், இதையுமே கட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பீஸை வந்துட்டு தனியாக செப்பரேட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரண்ட்டுக்கு உள்ள ஆர்ம் ஹோல் இருக்குது பாருங்கள், இதை வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலுக்கு ஷேப் கொடுத்துருக்கேன். இதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கிளாத்துக்கு வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வழுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வேணுன்னா ஒரு பின் வச்சு செக்யூர் பண்ணிட்டு கூட பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பீஸில் வந்துட்டு எல்லாமே முடிஞ்சு இந்த பீஸில் வந்துட்டு அந்த ஃப்ரண்ட்டுக்கு பேக்குக்கான அந்த நெக்கோட ஷேப் வந்துட்டு கொடுக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டு இந்த இடத்துலையும் லைட்டாக நான் இது மாதிரி ஃப்ரீ ஹேண்ட்லேயே வந்துட்டு அந்த ஷேப் வரைஞ்சி விட்ருக்கேன். வரைஞ்சிட்டு இது நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா வந்துட்டு அந்த பீஸுக்காக கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, இந்த பீஸையுமே இது மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
ஓகே. இப்போ வந்துட்டு கட் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு அந்த எம்ப்ராய்டரி நெட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு இன்னொரு லைனிங் கூட நான் வந்துட்டு ஜார்ஜெட் மெட்டீரியலில் கொடுத்துருக்கேன். அதையும் எல்லாத்தையுமே வந்துட்டு இதில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதை வந்துட்டு அப்படியே வச்சு நான் இந்த மாதிரி எம்ப்ராய்டரி நெட்டில் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்கர்ட் பீஸ் ரெடி பண்ணுறதுக்கு இது மாதிரி துணியை வந்துட்டு 4ஆக மடித்து போட்டிருக்கேன். ஓகேங்களா, அந்த லைனிங் துணி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு இது மாதிரி 4ஆக மடித்து போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஓப்பன், எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஓப்பன். நான் உட்காந்துருக்க பக்கம் இருக்கிறது வந்துட்டு ஃபோல்டிங், மேலே இருக்கிறது வந்துட்டு ஃபோல்டிங், இந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம 3.5 இன்ச்சுக்கு வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். அதே 3.5 இந்த பக்கமும் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அதே மாதிரி இப்படி அந்த ரவுண்டில் வந்துட்டு 3.5க்கும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். 3.5க்கும் மார்க் பண்ணிவிட்டு இது மாதிரி நம்ம வந்துட்டு வரைஞ்சாச்சு. ஓகேங்களா, எல்லா பக்கமும் 3.5 இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் உள்ளது வந்துட்டு எனக்கு 5.5 இருக்கான்னு சொல்லிவிட்டு நான் செக் பண்ணிக்கிறேன். எனக்கு 5.5 இருக்குது. ஓகேங்களா, இதுக்கப்புறம் இங்கேருந்து நம்மளோட ஸ்கர்ட்டோட ஹைட் எவ்வளவோ அதை வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எனக்கு வந்துட்டு இங்கே 22 இன்ச்சஸ் வருது. ஸ்கர்ட்டோட ஹைட்டு 22 இன்ச்சஸ் வேணும். அந்த 22 இன்ச்சஸை மார்க் பண்ணிவிட்டு இப்போ திரும்ப டோட்டலாக உள்ள இந்த அளவு வந்துட்டு நம்ம அப்படியே வந்துட்டு ஃபுல்லாக சுற்றிலும் வந்துட்டு செக் பண்ணிக்க போகிறோம். 22 இன்ச்சஸ் ஆல்ரெடி வந்துட்டு 3.5 கொடுத்துருக்கோம். ஸோ 25.5 அந்த 25.5 வந்துட்டு நான் அப்படியே வந்துட்டு வைக்கிறேன். இப்போ இந்த சைடில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு இதுக்கு துணி இல்லை. அதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி கிளாத்தை வந்துட்டு அடியில் வச்சு ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் அந்த கிளாத்து வந்துட்டு உள்பக்கமாக போகிற மாதிரி வச்சு அடியில் வந்துட்டு இது மாதிரி வச்சு இந்த இடத்துல அதே 25.5 25.5 வந்துட்டு இது மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு சுற்றிலுமே நம்ம ஒரு ரவுண்டு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி நான் மார்க் பண்ணி எடுத்துட்டேன். ஓகேங்களா, இப்போ இது ஃபுல்லாக இது மாதிரி நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ இந்த 5.5 வந்துச்சு பார்த்திங்களா, இந்த லைனு இதை வந்துட்டு நம்ம இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம 22 ஹைட் கொடுத்துருந்தோம் பாருங்கள் அந்த ஸ்கர்ட் பீஸ்க்கு, இதையும் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம லைனிங் மெட்டீரியல் இதை விட வந்துட்டு ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்தோம்னா நம்மளுக்கு மெயின் மெட்டீரியல் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த இடத்துலலாம் பார்த்துக்கோங்க, இது மாதிரி நான் செக்யூர் பண்ணி வச்சுருக்கேன் பின் வச்சு. இப்போ எகெயின் வந்துட்டு 3 மீட்டர் நெட் ஃபேப்ரிக்கை இதே மாதிரி 4ஆக மடித்து போட்டிருக்கேன். அதுக்கும் மேலே இந்த லைனிங் மெட்டீரியல் இதே மாதிரி வச்சு பின்னப் பண்ணிக்கோங்க. பின்னப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த லைனிங் மெட்டீரியல் இருக்குது பார்த்திங்களா, இதை விட வந்துட்டு ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்து நம்ம வந்துட்டு மெயின் மெட்டீரியல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இங்கேயும் கட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கீழே 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தோம் பார்த்திங்களா, அந்த இதுலேயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு 3 மீட்டர் வந்துட்டு எடுக்கும்போது நம்மளுக்கு இந்த வித்தவுட் ஜாயிண்டில் வந்துட்டு நம்மளுக்கு மெட்டீரியல் கிடச்சிரும். நீங்கள் வேணால் 3 மீட்டர் எடுத்துக்கலாம். 3 மீட்டர் எடுக்கும்போது நம்மளுக்கு வித்தவுட் ஜாயினிங்கில் லைனிங்குமே கூட கிடச்சிரும். ஓகேங்களா, இது மாதிரி இப்போ ஃபஸ்ட் லேயர் வந்துட்டு நான் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு இதே மாதிரி செகண்ட் லேயர் கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பீஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு கொஞ்சம் நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ இந்த பீஸ் பார்த்திங்கன்னா நான் இப்போ கட் பண்ண பார்த்திங்களா, இதில் மிச்சமாக இருந்த இதில் வந்துட்டு நான் இது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் புதுசாக வந்துட்டு ஒரு 1.5 மீட்டர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, 1.5 மீட்டர் வந்துட்டு ப்ளைன் நெட் எடுத்து அதில் வந்துட்டு நீங்கள் இந்த 15 இன்ச்சஸ் வந்துட்டு மார்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா, மேலேருந்து வந்துட்டு இதே மாதிரி அந்த லைனிங் மெட்டீரியலை வச்சு அந்த லைனிங் மெட்டீரியலுக்கு அக்கார்டிங் வந்துட்டு 15 இன்ச்சஸ் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்துட்டு 15 இன்ச்சஸ் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ 15 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சமாக மட்டும் ஜாயின் போடுற மாதிரி இருக்குது. ஸோ அது பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் இந்த பீஸில் இது பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த 15 இன்ச்சஸ்க்கு மேலே உள்ளதுக்கு வந்துட்டு இன்னும் 10 இன்ச்சஸ் நம்ம வந்துட்டு மார்க் பண்ண வரைக்கும். ஓகேங்களா, 35. அதனால் இதுக்கு வந்துட்டு ஒரு 2 மீட்டர் மெட்டீரியலை வந்துட்டு இது மாதிரி நான் மடித்து போட்டிருக்கேன். ஓகேங்களா, இதில் வந்துட்டு நம்ம 10 இன்ச்சஸ்க்கு வந்துட்டு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறோம். எகெயின் வந்துட்டு 3 இன்ச்சஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த பாடி பீஸ் வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு எம்ப்ராய்டரி நெட்டை வந்துட்டு அடியில் வச்சுருக்கேன். அதுக்கும் மேலே வந்துட்டு இப்போ இந்த லைனிங் மெட்டீரியல் நம்ம கட் பண்ண பார்த்திங்களா, இதை வச்சுருக்கேன். இதுக்கும் மேலே வந்துட்டு இது மாதிரி ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியல் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்துட்டு இதுக்கு மேலே வச்சுருக்கேன். இதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம வந்துட்டு ஹம் ஹோலு அப்புறம் வந்துட்டு நெக் போர்ஷன் இது ரெண்டுக்கும் வந்துட்டு தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துக்க போகிறோம். அப்படியே நம்ம வந்துட்டு உல்ட்டா பண்ண போகிறோம். ஓகேங்களா, இது மாதிரி தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பாருங்கள், இது மாதிரி பின் பண்ணியிருக்கேன். சுற்றிலும் இது மாதிரி பின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு இந்த நெக்கும் ஹம் ஹோலும் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா பாருங்கள், இது மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை வந்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, மேலே உள்ள இந்த இதை வந்துட்டு அந்த தையலுக்கு வெளியில் உள்ளதை வந்துட்டு ஒரு 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்துட்டு நம்ம உல்ட்டா பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா,
பாருங்கள் தையலுக்கு வெளில உள்ளதெல்லாம் கட் பண்ணிட்டு இந்த வந்துட்டு ஸ்மால் கட்ஸ் கொடுத்துக்குறோம் எல்லா பக்கமும். ஸ்மால் கட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த 2 மெட்டீரியலே வந்துட்டு உள் பக்கமாக நம்ம வந்துட்டு டர்ன் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இந்த எம்ப்ராய்டரி நெட்டை மட்டும் விட்டுட்டு மற்ற 2யும் வந்துட்டு உள் பக்கமாக டர்ன் பண்ணி விட்டு இது எல்லாத்தையும் கொஞ்சம் நான் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து விட்டும்போது நம்மளுக்கு நீட்டாக வந்துட்டு அந்த ஷேப்பு கிடச்சிரும். இது மாதிரி வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த 2 பீஸுமே ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் பீஸ் ரெடி பண்ணியாச்சு. அதே மாதிரி பேக் பீஸுமே தனித்தனியாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் பேக் பீஸுக்கும் அதே மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இது மாதிரி ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு சுற்றிலும் தையல் போடணும். எக்ஸ்ட்ராஸ் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எல்லாத்துலேயுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அதெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ சுற்றிலுமே தையல் போட்டு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? பாருங்கள் இப்போ சுற்றிலும் தையல் போட்டதுக்கப்புறம் இந்த பக்கம் அந்த எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அந்த 1 இன்ச்சு அந்த 1 இன்ச்சை வந்துட்டு ஃபோல்ட் பண்ணி வச்சு அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம ஜிப் அட்டாச் பண்ண போகிறோம். நார்மல் ஜிப்புங்கிறதுனால நம்ம வந்துட்டு இந்த மாதிரி 1 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். பாருங்கள் இப்போ வந்துட்டு ஷோல்டர் ரெண்டையும் இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஜிப்பை அட்டாச் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி ஜிப் எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு அடியில் வச்சு இந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா, அதை உள் பக்கமாக மடிச்சு விடும்போது நம்மளுக்கு பீஸ் வந்துட்டு ரெடியாக கிடச்சிரும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு ஸ்கர்ட் பீஸ் ரெடி பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லைனிங் மெட்டீரியல் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்துட்டு அந்த 15 இன்ச்சஸ் மார்க் பண்ணோம் பார்த்திங்களா, அதை வச்சுருக்கேன். அதுக்கு கீழே வந்துட்டு இந்த 10 இன்ச்சஸ் கிளாத் எடுத்தோம் பாருங்கள். அந்த 10 இன்ச்சஸ் கிளாத் வந்துட்டு நான் 2 மீட்ரு எடுத்திருக்கேன். அந்த 2 மீட்டரை வந்துட்டு இது மாதிரி தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டு லாங் ஸ்டிச் போட்டு அதை வந்துட்டு இது மாதிரி ப்ரில் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அந்த ப்ரில் ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்துட்டு இந்த 15 இன்ச்சஸ் ஸ்கர்ட்டுக்கு மேலே வந்துட்டு அட்டாச் பண்ணிக்கணும். பாருங்கள் இது மாதிரி அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வந்துட்டு இதுக்கு மேலே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு லைனிங் மெட்டீரியல், இதுக்கப்புறமா வந்துட்டு இந்த 2 பீஸ் அட்டாச் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, இந்த மெட்டீரியல். இதில் ஏன் இந்த மாதிரி அட்டாச் பண்ணுறோன்னா நம்மளுக்கு அப்படி நல்லா கொஞ்சம் பஃப்னு வரதுக்காக தான் கீழே வந்துட்டு இந்த 10 இன்ச்சஸ்க்கு வந்துட்டு ப்ரில் அட்டாச் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம ஃபுல் லென்த்துக்கு எடுத்தோம் பார்த்திங்களா, அந்த இதை வச்சுருக்கேன் நெட்டை. பாருங்கள் இது மாதிரி நீங்கள் இதை வந்துட்டு எப்படி ஃபுல்லாக வந்துட்டு அதை தச்சு விட்டுக்கோங்க. 2 பீஸ் தனித்தனியாக எடுத்ததையும் தச்சு விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் லைனிங் மெட்டீரியல் இந்த மாதிரி ரவுண்டில் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே இந்த பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம உள் பக்கமாக வந்துட்டு நெட் அட்டாச் பண்ணியிருக்கோம் பார்த்துங்க ப்ரில் வச்சு. இந்த பீஸு இதுக்கும் மேலே வந்துட்டு மெயின் மெட்டீரியல், மெயின் நெட்டு. ஓகேங்களா? மெயின் நெட்டில் வந்து நம்மளுக்கு வித்தவுட் ஜாயினில் இருக்கும். ஸோ அந்த மெயின் மெட்டீரியல் வந்துட்டு இது மாதிரி வச்சு நம்ம சுற்றிலும் வந்துட்டு ஒரு தையல் போட்டு கூட எடுத்துக்கலாம். பாருங்கள் இது மாதிரி நம்ம சுற்றிலும் வந்துட்டு தையல் போட்டு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்துட்டு ஸ்கர்ட் பீஸ் வந்துட்டு ரெடி ஆச்சு. இதுக்கும் கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம 3 இன்ச்சஸ் வந்துட்டு வித்து கொடுத்துட்டு பீஸ் எடுத்துருந்தோம் பார்த்திங்களா, அதில் வந்துட்டு இந்த மாதிரி நான் ப்ரில் வச்சுருக்கேன். இந்த ப்ரில்லில் வந்துட்டு இந்த மேலே இருக்க பார்த்திங்களா 35 இன்ச்சஸ் வச்சுருந்தோம் பாருங்க. இதுக்கும் மேலே வந்துட்டு இப்படி வச்சு சென்டரில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்மளோட ஃப்ராக் வந்துட்டு நம்மளுக்கு ரெடி ஆயிரும். ஓகேங்களா? இது மாதிரி ஸ்கர்ட் பீஸை ரெடி பண்ணதுக்கப்புறம் மேலே வந்துட்டு இந்த பாட்டம் டாப் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பீஸ் இது, இந்த ஃப்ரண்ட் பீஸுக்கு சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்கர்ட்டுக்குமே வந்துட்டு இது மாதிரி சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சென்டரும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுக்கணும். ஓகேங்களா? ரைட் சைடும் ஒன்றா இருக்க மாதிரி இப்படி வச்சுட்டு பாருங்கள் இந்த சென்டரும் ஒன்றா இருக்க மாதிரி பின் பண்ணிவிட்டு இங்கே சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு பக்கமாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கமும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது மாதிரி வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட் சைடில் வந்துட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேக் சைடுக்குமே நீங்கள் வந்துட்டு சென்டர் மார்க் பண்ணி அட்டாச் பண்ணிக்கோங்க. பேக் சைடில் அட்டாச் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு ஜிப்பை அட்டாச் பண்ணிவிட்டு பண்ணாலும் ஓகே. அப்படி இல்லைனா வந்துட்டு ஒரு தையல் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பீஸ் அதாவது இதை அட்டாச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் ஜிப் அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.